பார்க்க போகிறது வந்து என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து பார்க்க போகிறோம். அதாவது இதோட டெஃபினேஷன் இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இது ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு படிக்க போகிறோம். இது வந்து ஒன் வேர்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நிறைய ப்ரூஃப் அங்கே பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ வந்து இது எல்லாமே யூஸ் ஆகும். அதனால் இதை நம்ம படிச்சுக்கிடுவோம். அதாவது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் as an inverse then it is யூனிக்குன்னு அர்த்தம். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து இன்வர்ஸ் இருந்தது அப்படின்னா யூனிக், அதாவது அதுக்கு மட்டும்தான் இருக்கும், தனிப்பட்ட விதத்தில் எல்லாருக்கும் காமனாக ஒரே மாதிரி வராது அப்படின்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது சப்போஸ் ஜேஇஇ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் இன்ஜினியரிங்க்கு அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் வந்து பார்ப்பாங்க. ஒருவேளை நீங்கள் 100க்கு 100 எடுக்கணும் மேக்ஸில் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிச்சுக்கிறணும். அதனால் நான் அதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது ஏபிசி ஈக்குவல் டு பிஏனா ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அப்படி மாற்றி போட்டாலும் அது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். எந்த மேட்ரிக்ஸ் எடுக்கிறோமோ அது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து இதில் இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றியும் எழுதிக்கலாம். அதாவது இப்போ சி இஸ் ஈக்குவல் டு சிஐஎன் அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் எதோட மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ ஐஎன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் I2 அப்படின்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்குள்ளே எழுதுகிறேன், சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ I2 அப்படின்னா I2 அப்படின்றது வந்து என்னென்னா 1001 அப்படின்ற மேட்ரிக்ஸாக இருக்கும். சப்போஸ் I3னா இது வந்து 100010001. இதுதான் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ். I3னா 3×3 இருக்கும், இது 2×2. இது மாதிரி n டைம்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். 4னா 4 அந்த மாதிரி. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான். அதாவது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம். இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐஎன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இந்த மாதிரி மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதிலேயே அடுத்த தியரம் வந்து let A be a square matrix of n, A inverse exists only if A is an non-singular. A inverse கண்டிப்பாக இருக்கும். non-singularனா not equal to 0வாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி A inverse equal to A inverse into A is equal to IN அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து டிட்டர்மினண்ட்டாகவும் எழுதிக்கலாம். டிட்டர்மினண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், டிட்டர்மினண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்க்கு டிட்டர்மினண்ட் போடுறோம். அப்போ தனித்தனியாக டிட்டர்மினண்ட் போட்டுக்கலாம். டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் அப்படி போட்டோம்னா டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ அந்த மாதிரி மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டிட்டர்மினண்ட்டாக வச்சு கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஏன்னு சொல்கிறோம்னா அதுதான். அப்போ வந்து எனக்கு டிட்டர்மினண்ட் ஆஃப் ஐஎன்னு வரும். இப்போ ஈக்குவல் டு 1 தான் அதுக்கு ஆன்சர். ஏன்னா நீங்கள் இதுதான் நான் யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொன்னேன். இதையே நீங்கள் டிட்டர்மினண்ட்டில் போட்டிங்கன்னா
டயகனல் மட்டும்தான் 1ன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கிராஸ் மைனஸ் செகண்ட் கிராஸ்ன்னு போடும்போது ஃபஸ்ட்டு கிராஸ் வந்து 1 தான், செகண்ட் கிராஸ் 0 ஆயிடும். அப்போ ஆன்சர் வந்து எப்படியோ எனக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சாலே ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினண்ட் போட்டாலே அதோடய வேல்யூ வந்து 1 தான். அதனால தான் அந்த வேல்யூவை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டிட்டர்மினண்ட் போட்டோன்னா அதோடய வேல்யூ வந்து 1ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ 1ன்னு கிடைக்கும். அப்போ டிட்டர்மினண்ட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து எப்பயுமே நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஏன்னா ஃபார்முலா அப்படி 1/மாடுலஸ் ஏன்னு போடுறீங்க இல்லையா, அப்போ அதோட வேல்யூ வந்து 0 ஆயிடும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் ஏ இன்ட்டு அட்ஜிஏ, இந்த ஏ இன்ட்டு அட்ஜிஏ அட்ஜிஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு, இது நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலா தான், ஏ இன்வர்ஸ் மாடுலஸ் ஏ இன்ட்டு ஐஎன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்ம இன்னொன்று ஃபார்முலாவும் எழுதிக்கலாம். அதாவது இது எங்கெல்லாம் மாடுலஸ் ஏ ஐஎன்னு போட்டோம் இல்லையா, அப்போ ஏ இன்வர்ஸ்க்கு பதிலாக இங்கே 1/மாடுலஸ் ஏ இன்ட்டு அட்ஜிஏ அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா ஏ இன்வர்ஸ்னால் இதான ஃபார்முலா. இப்போ ஏற்கனவே இது தெரிஞ்ச ஃபார்முலாவில் இதை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா ஏ இன்ட்டு 1/ஏ அட்ஜிஏ அப்படின்னு வரும். அப்போ ஏ இன்ட்டு அட்ஜிஏ வந்து என்னென்னா மாடுலஸ் ஏ இன்ட்டு ஐஎன்னு அர்த்தம். அப்போ ஏ இன்ட்டு அட்ஜிஏ வந்து இங்கே ஏ இன்ட்டு அட்ஜிஏ அட்ஜிஏ இன்ட்டு ஏ அந்த மாதிரி கிடைக்குது. அதோட வேல்யூ வந்து மாடுலஸ் ஏ ஐஎன்னு அர்த்தம். அப்போ அந்த ஐஎன்னு நம்ம அப்படியே இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படி போட்டோம்னா அப்போ இங்கே முழுக்க மேட்ரிக்ஸ் வந்து அப்போ பி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏபிசி ஈக்குவல் டு பி ஐஎன்னு. அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து 1/மாடுலஸ் ஏ அட்ஜிஏ அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு தான் எழுதுகிறோம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கட்டும், இந்த டிட்டர்மினண்ட்டை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டிட்டர்மினண்ட் ஆஃப் சிங்குலர் மேட்ரிக்ஸ் 0. ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஹேஸ் எப்போ 0 ஆயிடுச்சோ அப்போ அதுக்கு இன்வர்ஸ் இருக்காது. அப்போ ஹேஸ் நோ இன்வர்ஸ்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா ஏ இன்வர்ஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அடுத்து அட்ஜிஏ கண்டுபிடிக்க வேண்டாம், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டாம், எதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்காமல் அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டெஃபினேஷனுக்கு அடுத்தபடியாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸில் இந்த முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிக்கிறோம். பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஏ இஸ் நான் சிங்குலராக இருக்குதுன்னா ஏ மாடுலஸ் ஆஃப் டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் வந்து 1/மாடுலஸ் ஏக்கு தான் ஈக்குவல். ஏ இன்வர்ஸ்க்கு நீங்கள் மாடுலஸ் எடுத்தாலும் 1/மாடுலஸ் ஏனாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா அட்ஜாயிண்ட் ஏ வந்து நம்ம கண்டுபிடிப்போம், 1/மாடுலஸ் ஏ இன்ட்டு அட்ஜிஏன்னு போடுவோம். அப்போ அதோட ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபார்முலாலாம் படிச்சுக்கோங்க. இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் போட்டோம்னா ஏ இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி லேம்டா ஏ இன்வர்ஸ், அதாவது ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு நான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா 1/லேம்டா ஏ இன்வர்ஸ்க்கு ஈக்குவல். சரியா? 1/லேம்டா அந்த நம்பரை மட்டும் தனியாக எழுதி ஏ இன்வர்ஸ்னு தனியாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி தனியாக இதை மட்டும் 1/லேம்டான்னு போட்டுக்கணும். லேம்டா இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் தனித்தனியாக பிரிக்கலாம். லேம்டா இன்வர்ஸ்னால் 1/லேம்டா, இந்த ஏ இன்வர்ஸை அப்படி எழுதிக்கலாம். ஸோ லேம்டா வச்சு இந்த மாதிரி ஏ இன்வர்ஸை வச்சு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதிக்கலாம். சரியா? இப்போ ஏ இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸும் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸும் எல்லாமே ஈக்குவல் தான். எப்படி போட்டாலும் டிரான்ஸ்போஸ் போட்டாலும் அது வந்து ஈக்குவல் தான். இப்போ அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரிவர்சல் லா அப்படின்னு போட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏ டிரான்ஸ்போஸ் போட்டு ஏ இன்வர்ஸ் போட்டாலும் ஏ இன்வர்ஸ் போட்டு டிரான்ஸ்போஸ் போட்டாலும் ரெண்டுமே ஈக்குவல் தான். சரியா? அடுத்து லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் என்னென்னா ஏ இன்வர்ஸ் ஏபி, ஏ இன்வர்ஸ் ஏசி அப்படின்னு இருக்குது. அப்போ ஏ கேன்சல் ஆகிடும். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏன்றது யூனிட் மேட்ரிக்ஸ் ஆகிரும். அப்போ பிசி ஈக்குவல் டு சின்னு அர்த்தம். ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ், அதாவது எப்பயுமே
எப்பயுமே கவனிச்சுக்கோங்க, ஒரு நம்பர் அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் அதோட இன்வர்ஸ், மேட்ரிக்ஸ் அதோட இன்வர்ஸ்னாலே எனக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும், அதாவது 1ன்னு கிடச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு நம்பர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது 6 இன்ட்டு, இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 6 இன்ட்டு 1/6, அதாவது ஒரு நம்பர் அதோட இன்வர்ஸ். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? கேன்சல் ஆகி அதோட இன்வர்ஸ் போட்டோன்னா ஆன்சர் வந்து 1 தான் கிடைக்கும். அல்லது இதை மாற்றியே எழுதுறேனே, 1/6 இன்ட்டு 6ன்னு போடுறேன். சும்மா நான் 6ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். அப்போ ரெண்டு கேன்சல் ஆகிரும், ஆன்சர் வந்து 1 தான் கிடைக்கும். இப்போ இதே கான்செப்ட் தான் இங்கே. ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ, ஒரு மேட்ரிக்ஸ் அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அல்லது இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட ஒரு மேட்ரிக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். சரியா? இந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க முழுக்க. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. அப்போது நம்ம இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் அதே மாதிரி எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு ஆன்சர் வந்து ஒன்றா தான் வரும். ஒரே மாதிரியானது வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், இங்கே ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏபின்னு போட்டுக்கிறாங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ மட்டும் என்னென்னா யூனிட் மேட்ரிக்ஸ் ஆயிரும். இந்த ப்ராக்கெட்டை கொஞ்சம் நான் மாற்றி போடுறேனே, ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ, அதுக்கப்புறம் பி போடுவோம். அப்படி போட்டோன்னா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ மட்டும் என்ன ஆயிரும்னா யூனிட் மேட்ரிக்ஸ் ஆயிரும். அப்புறம் பின்னு ஆகும். அதாவது யூனிட் மேட்ரிக்ஸ்னால் 1ன்னு அர்த்தம். 1, அப்போ 1 இன்ட்டு பின்னா ஆன்சர் வந்து யூனிட் மேட்ரிக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ பியோட ஐன்னு போட்டோன்னா பி மட்டும் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த சைடும் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ மட்டும் என்ன ஆயிரும்னா ஐன்னு ஆயிரும், சின்னு வரும். அப்போ ஐ இன்ட்டு சினா வெறும் சி தான் ஆன்சர். ஸோ ஒரு யூனிட் மேட்ரிக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். இப்போ 1ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும், இப்போ 11ன்னு வச்சுக்கோங்களேன், 11 தான் கிடைக்கும் இல்லையா? நான் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த நம்பர் தான் கிடைக்கும். நான் என்ன நம்பர் எடுக்கிறேனோ அதுதான். யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு பதிலாக நான் 1ன்னு எடுத்திருக்கேன். மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 1 தான் அதோட யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆன்சர் வந்து அதே தான் கிடைக்கும். அதனால் இதை மட்டும் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த தியரம் ஒன்று பார்க்குறோம். இந்த தியரம் வந்து ரிவர்சல் ஆஃப் இன்வர்ஸ். இந்த தியரம் வந்து என்னென்னா, ஏபி த ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னா பாருங்கள், ஏபி த ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னா அதாவது இன்வர்ஸ்க்கே ஒரு இன்வர்ஸ் அப்படி கண்டுபிடிச்சோன்னா அதோட ஆன்சர் வந்து ஏ தான், அதே தான் கிடைக்கும். இன்வர்ஸ்க்கு ஒரு இன்வர்ஸ், 2 தடவை இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா. சப்போஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணுன்னா இது பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னு வரும். இதெல்லாம் முக்கியமான ஃபார்முலாஸ். இது இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் ரிவர்சல் ஆஃப் இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏபி த ஹோல் இன்வர்ஸ்னால் பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு இன்வர்ஸ்க்கு இன்னொரு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதோட மதிப்பு வந்து ஏக்கே ஈக்குவல், ஏ தான் வரும். அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் முக்கியமான ஃபார்முலாஸ். இது பாருங்கள், இதெல்லாம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ்
அப்புறம் 1/(a) இன்ட்டு ஏன்னு அர்த்தம். அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ, இன்னொரு அட்ஜாயிண்ட் அப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ பவர் n-2 இன்ட்டு ஏன்னு அர்த்தம். இதெல்லாம் முக்கியமான ஃபார்முலாஸ் இது, நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏனா n-1 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா மாடுலஸ் ஆஃப் ஏ n-1 தான் அர்த்தம். அட்ஜாயிண்ட் ஆஃப் லேம்டா இன்ட்டு ஏனா லேம்டா மட்டும் தனியாக வந்துடும், n-1 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ் இது. அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவல். இதெல்லாம் முக்கியமான ஃபார்முலாஸ் இது. இதெல்லாம் நம்ம முன்னாடி நிறைய ஃபார்முலாஸாக படிக்க போகிறோம். இதில் மிக முக்கியமானது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறத இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயை இது மாதிரி மாற்றியும் எழுதிக்கலாம். பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஏன்னா ஏ இன்வர்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். ஏ இன்வர்ஸ்னாலே ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படித்தோம். என்னென்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/(a) இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படி படித்தோம் இல்லையா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா மாடுலஸ் ஏ இந்த பக்கம் கொண்டு வந்துடும், மாடுலஸ் ஏ இப்படி கொண்டு வந்துடும். இங்கிட்டு வந்துச்சுன்னா இப்போ ஏ இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஏ, அதை தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. மாடுலஸ் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவல். சரியா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவல் அந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். இப்போ இதோட ஃபார்முலா ஃபுல்லும் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். பாருங்கள், இப்போ இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா ஒன்று படிக்கிறோம். இது என்னென்னா முக்கியமான ஃபார்முலா. இது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா. சப்போஸ் ஏ கொடுக்காம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, டேரெக்டாக அட்ஜே மட்டும் கொடுத்துட்டாங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏஏ கொடுத்துட்டாங்க, ஏஏ கொடுக்கல, ஏஏ கொடுக்காம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டயத்தில் இந்த ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணணும். சரியா? இதை நம்ம யூஸ் பண்ணி நிறையா நம்ம இப்போ சம்மெல்லாம் பார்ப்போம். நம்ம அப்படியே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ் இது. அடுத்து ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏ கண்டுபிடிக்கணும், ஏன்ற மேட்ரிக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலாஸ் இது தான். சரியா? அதுக்குரிய ஃபார்முலா இதுதான். உங்கள் புக்கில் 9th பேஜில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 9ல் இந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் புக்கில் இருக்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? உங்கள் கையில் புக்கு இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா இதை நான் உங்களுக்கு இதுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் இதை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து அனுப்புகிறேன். உங்கள்கிட்ட கையில் புக்கு இல்லை அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்புகிறேன். இதை நீங்கள் அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?